இந்து மதம் உலகத்திலேயே உயர்ந்த மதங்களில் ஒன்றா அதிக மக்களால் சொல்லப்படுது. இதில் உயர்ந்த கருத்துக்கள் எல்லாமே மக்களால் ஆராய்ந்து அறியப்படுது. இதில் தான் பண்டைய கால வேதங்களான ரிக், யஜூர், சாம, அதர்வ வேதங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிற பல புராணங்கள் இருக்கிற இந்து புராணத்துல தான் சிவபுராணமும் இருக்கு. அது மூலமா தான் சிவபெருமானோட பிறப்பை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சிவபுராணம் என்பது கிபி 9ஆம் நூற்றாண்டோட இறுதியில வாழ்ந்த மாணிக்கவாசகர் அவர்களால் இயற்றப்பட்ட திருவாசகம் என்கிற சைவ தமிழ் நூலோட ஒரு பகுதி. திருவாசகத்துக்கு உருகாதோர் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று போற்றப்படுகிற சிறப்புமிக்க இந்த நூலோட முற்பகுதியில தான் சிவபுராணம் அமைஞ்சிருக்கு. பல யுகங்களுக்கு முன்னாடி படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் அவரோட தந்தை பார்க்கடலின் அதிபதி பரந்தாமனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை உருவெடுக்குது. அந்த பிரச்சனை என்னன்னா, 2 பேர்ல பெருமை மிக்கவர் யார் அப்படின்றது தான் அந்த போட்டி. தன்னை படைத்த தந்தை மகாவிஷ்ணு கிட்டேயே தன்னோட தோல் வலிமையை காட்டி கொண்டிருந்தாரு படைக்கும் கடவுளான நான்முகன். அப்போ தேவலோகத்துல ஒரு அதிசயம் தோன்றுச்சு. கண்ணிமிக்கும் கன நேரத்துல ஜோதி வடிவம் ஒன்று அவங்க முன்னாடி தோன்றுச்சு. நெருப்பு வடிவமா குளிர்ச்சி பொருந்தியதா அந்த ஜோதி வடிவம் இருந்துச்சு. அந்த லிங்க வடிவத்தை பார்த்த காக்கும் கடவுளும் படைக்கும் கடவுளும் முடியைக்கான ஒருவரும் அடியைக்கான ஒருவரும் முடிவெடுத்து ஆதியும் அந்தமும் மற்ற அந்த ஜோதியை தொடர்ந்தாங்க. தேடல் பல யுகங்களா தொடரவே இறுதியில் அலைந்து கலைத்து 2 பேரும் தன்னை விட பெரிய சக்தி இவர்தான் என்று அவரிடம் சரணாகதி அடைஞ்சாங்க. இதுதான் இறைவனோட முதல் லிங்க தரிசனமா அறியப்படுது. அப்படியானா பிரம்மனும் விஷ்ணுவும் ஆகிய அவங்க தங்கள் இருவரையும் விட சக்திமிக்க மூலவரை அறிந்திருக்கவில்லையா? அப்படி ஒருவர் இருக்கிறதே அவங்க 2 பேருக்குமே தெரியாதா? இல்ல சிவம் அப்படிங்கிற சர்வசக்தி மிக்க இறைவன் அன்றுதான் பிறந்தாரா அப்படின்னு கேள்விகள் பல இருக்கு. சிவனே முதல்வன், அவனே தலைவன் அப்படிங்கிறத உலகத்துக்கு எடுத்துக்காட்டதான் இந்த ஏற்பாடும் இந்த விளையாட்டும். இந்த உலகம் அப்படிங்கிறது இங்க மண்ணையும் வெறும் மனிதரையும் மட்டும் குறிக்கிறது இல்ல. தேவர், அசுரர், முனிவர், கிரகங்கள், அஷ்டசக்தி பாலகர், யாக்ஷிகர்கள், மனிதர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் உணர்த்தவே இந்த திருவிளையாடல். ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளோட பெயர் தான் சிவன் அப்படின்னு சைவர்கள் அழைக்கிறாங்க. ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அப்படின்றதுனால சிவன் அர்த்தநாரீஸ்வரர் என்கின்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறாரு. அவனே ஆதியும் அந்தமும் அற்ற, உயர்வும் தாழ்வும் இகுமும் பரமும் அற்ற, இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பட்ட ஆதி பரம்பொருள் ஈசன் என்று அழைக்கப்பட்ட பரபிரம்மம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.